ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ராகியை வச்சு செம்மையான சூப்பரான ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. சப்பாத்தி நம்ம எப்படி போடுவோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதுங்க. இப்படி அமுக்குலாம் நம்மளுக்கு லைட்டாக அமுகுற மாதிரி இருந்தால் போதுங்க. இப்போ வந்து நம்ம முறுக்கு உரல் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம ஹோல் பெருசாக உள்ள உரல் எடுத்து நல்லா நம்ம அந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக அதில் உப்பு போட்டு, நம்ம ஆயில் கூட அதில் ஊற்ற தேவையில்லைங்க. சும்மாவே அது நல்லா வெந்தால் நம்மளுக்கு அப்படியே உதிரி உதிரியாக வந்துருங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாங்க பேனில். முட்டையை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ எல்லா காய்கறியும் அள்ளி கொட்டி வதக்கிக்கலாங்க. அது மாதிரி வீட்டில் இருக்க எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டு, சோயா சாஸ் எந்த சாஸுமே ஊற்றாதீங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இருக்க எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா பரட்டி விட்டு நூடுல்ஸையும் போட்டு விட்டு கொடுத்துருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரிஃபாத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் வந்து சந்தோஷமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆகியவே வந்து சேமியா மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். தினசரி காலை உணவாகவோ இரவு உணவாகவோ